எல்லாமே காவல்துறை சட்ட ரீதியாக நடந்து கொள்ள வேண்டும். பாரபட்சமாக்கூடிய ஆளுக்கு. நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது குறித்த கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். இந்த வேதனை அளிக்கின்றது. இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆசிரியர் நம்பித்தான் பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். ஆகவே அவர்கள் அந்த குழந்தைக்கு அரணாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒரு பயிரை எப்படி வேலி பாதுகாக்கின்றதோ அதே போல சிறுமைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இன்னைக்கு ஆசிரியர். எல்லா ஆசிரியரும் சொல்லல, ஒரு சில ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட தவறான செயலில் ஈடுபடுறாங்க. அதையெல்லாம் இனி இருக்கக்கூடாது. இந்த அரசாங்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அது முழுமையா எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? அவர் சில பேர் சமன் அனுப்பப்பட்டீங்கன்னு சொல்றாங்க, ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வச்சு சொல்றாங்க. அதனால அதுல சில கேசுகள் நடைமுறையில் இருக்குது. அது சரியா தவறா என்பது முழுமையா எனக்கு தெரியாது. எல்லாமே காவல்துறை சட்ட ரீதியாக நடந்து கொள்ள வேண்டும். பாரபட்சமாக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாரபட்சம் பாராமல் சட்டப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வலியுறுத்தல். அதுதாங்க நான் சொல்லிட்டேன். எல்லாமே 5ஆம் தேதி சொல்லுவோம். அது இங்க சொல்லிட்டா 5ஆம் தேதிக்கு எங்க ஆள் போறதுக்கு வேலை இல்லாம போயிடும். 5ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2 பேர் கலந்து கொள்வார்கள். அந்த 2 பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாட்டை அந்த கூட்டத்தில் எடுத்துச் சொல்வார்கள். தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.